எங்களுக்கு அசைவமே வேண்டாம் அப்படின்னு மொத்தமா சைவத்துக்கு மாறின பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தனுஷ். பல உருவ தோற்ற கிண்டல்களை எதிர்கொண்ட தனுஷ் ஆரம்பத்துல என்னவோ நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல அவர் முழுக்க முழுக்க ஆன்மீகத்துல ஈடுபட்டதுக்கு அப்புறமா நான்வெஜ் சாப்பிடவே கூடாது, முழுக்க முழுக்க அசைவம் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்ற முடிவை எடுத்திருக்காரு. அசைவ உணவை தவிர்த்து எண்ணெயில பொரிச்ச உணவுகளை கூட அவர் மொத்தமா ஒதுக்கிட்டாராம். வீட்டுல சமைச்ச உணவுகளை மட்டுமே சாப்பிடக்கூடிய தனுஷ்க்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம் தான் இப்போ ஃபேவரட்டான உணவுகளா மாறி இருக்கு. ரீசெண்டா கூட தனுஷோட டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, ஷூட்டிங் செட்டுக்கு என்னதான் ப்ரொடக்ஷன் கம்பெனி உணவுகள் கொண்டு வந்திருந்தாலுமே தனுஷ் அதை சாப்பிட்றது கிடையாது. எந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலுமே வீட்டில் சமைச்ச உணவுகளை மட்டும்தான் தனுஷ் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுவும் முழுக்க முழுக்க வெஜ் தான். சர்க்கரை கலந்த உணவுகளை மொத்தமா தவிர்த்துட்டாராம் தனுஷ். அட இது கூட பரவாயில்லைங்க, நைட் ஆனா போதுமா மனுஷன் சப்பாத்தியை தவிர எதுவுமே சாப்பிட்றது கிடையாதான். ஷூட்டிங் ஸ்பாட்ல அடிக்கடி சூப்பு குடிக்கக்கூடிய பழக்கமும் தனுஷ்க்கு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாதவன். ஆரம்பத்துல இருந்தே பெண்களால மேடி மற்றும் சாக்லேட் பாய் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படக்கூடியவர் தான் மாதவன். மாதவனோட உடம்ப பார்த்தே நிறைய பேர் வியந்து போயிருப்பாங்க. மனுஷனடா இந்த ஏஜ்லயும் இவ்வளவு பக்காவா பிசிக்க மெயின்டைன் பண்றாரு அப்படின்னு கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மாதவன் ஜிம்முக்கு போய் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி சிக்கன் மட்டன் ஃபிஷ்னு வெளுத்து வாங்கிடுவார்னு நினைப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. மாதவன் அவரோட வாழ்க்கையில இப்ப வரைக்குமே ஒரு வாட்டி கூட நான்வெஜ்ஜை தொட்டதே கிடையாது. இதை அவருமே சொல்லியிருக்காரு. ஏன்னா பாரம்பரிய சமூகத்தை சேர்ந்தவர் தான் மாதவன். ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்தவர் மாதவன். சின்ன வயசுல இருந்தே இப்ப வரைக்குமே அசைவ உணவுகளை அவர் சாப்பிட்டதே கிடையாதான். முழுக்க முழுக்க சைவ உணவை மட்டுமே சாப்பிட்டுதான் மாதவன் தன்னோட பிசிக்கை மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. சோ உடம்பு ஏத்தணும்னா நான்வெஜ் சாப்பிட்டா மட்டும்தான் முடியும் அப்படின்ற மொத்த மித்தையும் உடைச்சிருக்காரு மாதவன். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமந்தா. சமந்தாவோட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ எடுத்து பாருங்க. அவங்களோட பிடிச்ச உணவா அவங்க சொல்றது எல்லாமே நான்வெஜ்ஜா மட்டும்தான் இருக்கும். அதுவும் முக்கியமா ஃபிஷ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா சமந்தா ஒரு கட்டத்துல மயோடிஸ் நோயால பயங்கரமா பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க தீவிரமா உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா யோகா தவறாம பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நோய் வந்ததுக்கு அப்புறமா தான் சமந்தா முழுக்க முழுக்க சைவமா மாறி இருக்காங்க. இப்போ அவங்களோட உணவு பழக்கத்தை ரொம்ப கடுமையா மாத்திருக்காங்க. நான்வெஜ் பக்கமே போறது கிடையாதான். அது மட்டும் இல்ல, அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போய் பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் மேற்கொண்டுட்டு வராங்க சமந்தா. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தமனா. தமனா பாக்குறதுக்கு பால் கலர்ல இருப்பாங்க. ஆரம்பத்துல பயங்கரமா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்த தமனா ஒரு கட்டத்துல ஆன்மீகத்துல அதிகப்படியா ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமாக அதிகமாக நான்வெஜ்ஜை மொத்தமா குறைச்சிக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா சைவத்துக்கு மாறி இருக்காங்க. தமனா இப்போ கடுமையா ஒர்க் அவுட் பண்ணி தன்னோட உடல் அமைப்பை மொத்தமா மாத்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் சைவ உணவு தான் அப்படின்னு தமனா சொல்றாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அனிருத். உடல் தேகத்துல ஒரு படி கூட கூடிரவே கூடாது அப்படின்னு கவனமா இருக்கக்கூடிய அனிருத் அவரோட உணவு பழக்கத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்காரு. சென்னை சிட்டி கேங்ஸ்டர் பாட்டுல எங்க ஊரு இட்லி போல வருமா, ஐஎம்ஏ சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு காலையில எந்திரிச்சு வெறும் வெந்நீர் குடிக்கிறது, ஓட்ஸ், கிரீன் சாலட் இதை தவிர வேற எந்த உணவுகளையும் அனிருத் சாப்பிட்றதே இல்லையா. அசைவத்தை மொத்தமா தவிர்த்துக்கிட்டு சைவத்தை மட்டுமே சாப்பிடக்கூடிய இந்த நடிகர்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.